إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية وكأي من آية في السماوات والأرض يمرون عليها وهم عنها معرضون أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக பணிந்து வணங்குவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு குத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் சரி அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்விலும் சரி ஏராளமான சோதனைகளும் பிரச்சனைகளும் அன்றாடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள். இது எதற்காக அல்லாஹ் நிகழ்த்துகின்றான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள் உயிரிழப்பாக இருக்கலாம், அல்லது பொருள் இழப்பாக இருக்கலாம், அல்லது நிம்மதி இழப்பாக கூட இருக்கலாம். நோய் நொடிகள் மூலமாக அல்லாஹ் சோதிக்கலாம். எப்படிப்பட்ட துன்பங்களானாலும் துயரங்களானாலும் இவையெல்லாம் ஏன் எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாறி மாறி வரச் செய்கின்றான். இந்த சோதனைகளுடைய பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது, நபிமார்கள் உட்பட எல்லா நல்லவர்களும் இறைத்துவர்களும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய செல்வந்தர்கள் வரை எல்லோருமே இதற்கு ஆட்படுகிறார்கள். மேலும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு முறை துன்பம் வந்தது, ஒரு இழப்பு ஏற்பட்டது, அதோடு முடிந்தது என்றில்லாமல் அந்த இழப்புகள் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை, இந்த இழப்புகளை, இந்த சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக ஏற்படுத்துகின்றான் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த சோதனைகள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படுகின்றன. ஒருவேளை ஒரு தடவை மாத்திரம் ஒரு சோதனையை ஏற்படுத்தி அந்த சோதனை மூலமாக ஒருவன் திருந்து விட்டால், மாற்றங்களை அடைந்து விட்டால், மீண்டும் அந்த சோதனைகள் ஏற்படாமல் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் இவை ஏன் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்றன, நிகழ்கின்றன என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சோதனைகள் என்று சொல்லும்போது
அது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்மை சுற்றி வாழுகிறார்களே, நம்முடைய தெருக்காரர்களாக இருக்கலாம் அல்லது ஊர்க்காரர்களாக கூட இருக்கலாம், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது அண்டை நாட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், நமக்கும் சரி அல்லது நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கும் சரி, யாருக்கு ஏற்பட்டாலும் இந்த சோதனைகள் எதற்காக என்று சொன்னால் நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லி காண்பிக்கின்றான். குர்ஆனுடைய ஆயத்துக்களில் அதிகப்படியான ஆயத்துக்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் வரலாற்று நிகழ்வுகள். குர்ஆனுடைய 1/3 பகுதி இடத்தை வரலாற்று நிகழ்வுகள் தான் பிடித்திருக்கின்றன. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறான். எந்த ஒரு சமூகத்தினுடைய வரலாறாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு இறைத்தூருடைய வரலாறாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறான். ஒரு அத்தியாயத்தில் நீங்கள் மூசா நபியினுடைய வரலாற்றையும் ஃபிரௌனுடைய வரலாற்றையும் படித்திருப்பீர்கள். அந்த அத்தியாயத்தை முடித்துவிட்டு அடுத்த அத்தியாயத்திற்கு வந்தால் மீண்டும் அதே நிகழ்வு சில மாற்றங்களோடு சொல்லப்பட்டிருக்கும். எதற்காக அல்லாஹ் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் மீண்டும் மீண்டும் இதனை சொல்லி காண்பிக்கின்றான் என்பதை குறித்து நாம் இன்றைக்காக சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வு, அந்த சமுதாயம் சந்தித்த அந்த பேராபத்து இந்த சமுதாயத்திற்கும் ஏற்படலாம். அப்படி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சம்பவத்தை படிக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான். இது கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல. இது நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய வகையில், உள்ளத்தை தட்டி எழுப்பக்கூடிய வகையில், நம்முடைய உணர்வுகளை எல்லாம் தூண்டிவிட்டு மனிதனை விழிப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள். அந்த சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, இந்த உம்மத்தை முஹம்மதியா என்று மார்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த சமுதாயத்திற்கும் அது மாதிரிப்பட்ட நிகழ்வுகளை, அது மாதிரிப்பட்ட சோதனைகளை ஆங்காங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். பசியின் மூலமாக அல்லாஹ் சோதிக்கிறான், பட்டினியின் மூலமாக, அச்சத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான். பல பகுதிகளில் இஸ்லாமிய சமுதாயம் அச்சத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலையே இல்லையோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அச்சத்தின் பிடியில் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் சாவு பயம், செத்து விடுவோமோ என்ற பயத்தால் அவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அச்சத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான். மரண பயத்தை கொடுத்து சோதிக்கின்றான். மரணம் எந்த நேரத்தில் வந்துவிடலாம் என்ற மரணத்தை பயத்தை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான். அதே மாதிரி வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். உடலில் வித்தியாசமான வியாதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருகின்றான். பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அவனுக்குத்தானே ஏற்பட்டது, அந்த நோயாளிக்குத்தானே ஏற்பட்டது, அந்த ஊரில் தானே நிகழ்ந்தது, அந்த நாட்டில் தானே நடந்தது, நமக்கெல்லாம் வராது என்று யாரும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட புதுமையான வியாதிகளை கொண்டெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான். யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்று வரை நன்றாகத்தானே இருந்தார், இன்று அவர் நம்முடைய இல்லை, இறந்து போய்விட்டார். ஏன் இறந்து போய்விட்டார்? என்ன காரணம்? திடீரென இறந்து போய்விட்டார். காரணம் தெரியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட புதுமையான வியாதிகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான். நாள்தோறும் வியாதிகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. வியாதிகளுக்கு அஞ்சாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மரணத்திற்கு அஞ்சாதவர்கள் கூட இருக்கலாம், ஆனால் வியாதிகளுக்கு அஞ்சாதவர்களே கிடையாது. ஏனென்று சொன்னால் அது கட்டிலில் படுக்க போட்டு விடும், படுக்கையிலேயே கிடந்து விடுவார்கள். அவர்களை பார்ப்பதற்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டார்கள்.
பராமரிப்பதற்கு, அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு ஆட்கள் வரமாட்டார்கள். நாற்றம் தாங்க முடியாது. பெட்சோர், படுக்கையிலே கிடந்து கிடந்து நோயாளிப்பட்டு மேலெல்லாம் புண்ணாகி நாற்றம் எடுத்து பக்கத்திலேயே போக முடியாத நிலைமை ஏற்பட்ட எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். எனவே வியாதிக்கு அஞ்சாதவர்கள் யாருமே கிடையாது. எத்தனை மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட நோயாளிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த நோய்கள் எல்லாம் இவர்களுக்கு எப்படி வந்தது? நன்றாக இருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள், ஆரோக்கியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படி ஆகிவிட்டது என்று எத்தனை நோயாளிகளை பார்த்து நாம் வருத்தப்பட்டிருக்கிறோம், கண்ணீர் கூட சிந்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வியாதி யாருக்குமே வரக்கூடாது என்று எத்தனை தடவைகள் நாம் புலம்பி இருக்கிறோம். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான காட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கண்ணில் கொண்டு வந்து காட்டுகிறான். அதே மாதிரி எத்தனை விதமான விபத்துக்கள், சாலை விபத்துக்கள், பேராபத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி அழிவுகளை, சேதங்களை ஏற்படுத்துகிறான். பயிர் சேதங்கள், பொருளாதார பற்றாக்குறை, பொருளாதார இழப்பு, வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் விரக்தி, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனையோ பிரச்சனை, தினந்தோறும் பிரச்சனை, பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்குரிய வழியே இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். எங்கோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல, நம்முடைய கண்ணுக்கு எதிரே நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், நிதர்சன உண்மைகள். ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். இவற்றையெல்லாம் நாம் எந்த அளவிற்கு பாடம் தரக்கூடிய விஷயங்களாக, படிப்பினை பெறக்கூடிய விஷயங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளை எல்லாம் காணக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது இது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இது என்ன விதமான மாற்றத்தினுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது? நேற்று வரை ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தோம், இன்று இப்படி ஒரு காட்சி அல்லாஹ் நம்முடைய கண்ணில் காட்டிவிட்டான். இனிமேற்கொண்டு நாம் இப்படி நடக்கக்கூடாது என்று அதை படிப்பினையாக தன்னுடைய ஆன்மாவுக்கு உணவாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றமைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களை எண்ணி பாருங்கள். நாமெல்லாம் நன்றாக புசித்து ருசியான உணவை சுவைத்து அழகான ஆடைகளை அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடைகள் இல்லாமல், சுவையான உணவை விடுங்கள், சாதாரண உணவு கூட இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு முன்னாலே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் எண்ணி பார்த்திருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் முழுக்க சொல்லி காண்பிக்கின்றான். குர்ஆனுடைய எதிர்பார்ப்பும் தேட்டமும் அதுதான். பாருங்கள், உங்களை சுற்றி இருப்பவர்களை பாருங்கள், உங்களை சுற்றி என்ன நடைபெறுகிறது என்பதை பாருங்கள், நன்றாக கவனித்து பாருங்கள். பார்க்கிறோமா? அப்படியே பார்த்துவிட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். எங்கோ ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டது, நாம் அதிகபட்சமாக அதற்கு வருத்தப்படுவதாக இருந்தால், நம்மிடத்தில் அதிகபட்சமாக ஒரு மாற்றம் ஏற்படுவதாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அதை தாண்டினால் அவர்களுக்கு ஏதாவது நம்மால் என்ற உதவிகளை செய்வோம். அதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டதா சகோதரர்களே? இதை அல்லாஹ் நம்முடைய கண்ணில் ஏன் காட்டுகிறான்? இந்த காட்சியை நாம் ஏன் காண வேண்டும் என்றால் அதில் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது, அதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. குடி போதையில் குடிகாரர்கள் மதுவை அருந்துவதன் மூலமாக எத்தனையோ பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ வியாதிகளை அவர்கள் நாள்தோறும் சந்திக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள், குடிகாரர்கள், குடிப்பதை நிறுத்திக் கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? குறைவு. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆன் நெடுக சொல்லி காண்பிக்கிறான். வக்கஅய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன். இந்த வானங்களிலும் இந்த பூமியிலும் மனித சமுதாயம் படிப்பினை பெறுவதற்குரிய எத்தனையோ அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கிறோம், எத்தனையோ சான்றுகளை நாம் வைத்திருக்கிறோம். மனிதன் அவற்றையெல்லாம் கடந்துதான் சென்று கொண்டிருக்கிறான். யமுர்ரூன அலைஹா, யமுர்ரூன அலைஹான்னு அர்த்தம் பாஸ் பண்ணி போய் கொண்டிருக்கிறான்.
மனிதன் கடந்து அவன் கண்டுகொண்டே செல்கிறான். அவனுடைய பார்வையில் படுகிறது, பார்க்கிறான், மாற்றங்களை பார்க்கிறான், பூகம்பத்தை பார்க்கிறான், நிலச்சரிவை பார்க்கிறான், பேய்மழையை பார்க்கிறான், பெருமழையை பார்க்கிறான், புயல் காற்றை பார்க்கிறான், சுனாமியை பார்க்கிறான். எத்தனையோ விதமான பேராபத்துக்கள், எத்தனை விதமான இயற்கை சீற்றங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கிறான். பார்க்கக்கூடியவன் அதிலிருந்து பாடம் பெற்றானா? யமுர்ரூன அலைஹா, அதை கடந்து சென்று கொண்டே இருக்கிறான். வஹும் அன்ஹா முரிதூன், அதை புறக்கணித்த நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். அது அவனிடத்தில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. புறக்கணித்த நிலையில் தான் அவன் கடந்து போய் கொண்டே இருக்கிறான். எத்தனை பேர்களை பார்க்கிறோம், பெருமை பேசி திரியக்கூடிய எத்தனை பேர்களை பார்க்கிறோம். நான் நான் என்று ஆணவம் பேசக்கூடிய எத்தனை பேரை பார்க்கிறோம். என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, பணபலம் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு ஆணவம் பேசி திரியக்கூடிய எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? எந்த அளவிற்கு அவன் பலவீனமானவன். ஒரு சிறிய தலைவலி வந்தால் அதை இவனால் தவித்துக் கொள்ள முடியுமா? ஒரு காய்ச்சல் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு வயிற்று வலி வந்தால் அவனால் நிம்மதியாகத்தான் இருக்க முடியுமா? முடியாது. ஒரு சின்னஞ்சிறிய வலியை கூட அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லை. உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு செல்கிறோம், மருத்துவரை பார்ப்பதற்காக. அந்த வலியை குறைப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை ஆராய்கிறோம். இதுதான் மனிதனுடைய நிலை. இந்த மனிதனுக்கு ஆணவம் தேவையா, பெருமை தேவையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காம் எத்தனை நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த காலங்களிலும் ஏற்படுத்தி இருக்கிறான், இப்போதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நமக்கு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மூமினுக்கு அடையாளம். இன்றைக்கு ஃபிரௌனுடைய உடல் இன்றளவும் மியூசியத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் அமிலம் பூசாமல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் அது இயற்கையான முறையிலேயே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய உடல்? ஃபிரௌனுடைய உடல். ரசாயன கலவை எதுவும் பூசாமல் பாதுகாப்பாக அவனுடைய உடல் இன்றைக்கும் ஏன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு என்ன காரணம்? அது ஒரு காட்சி பொருளாக மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாங்க, ஃபிரௌனுடைய உடல் ஏன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை மம்மிகள் இருக்கிறது, ஆனால் அவையெல்லாம் பாடம் பண்ணப்பட்டவை. ரசாயன கலவைகளின் மூலமாக பாடம் பண்ணப்பட்டவை. ஆனால் ஃபிரௌனுடைய உடல் இருக்கிறதே, அது எந்த விதமான ரசாயன கலவைகளும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மற்ற மம்மிகளுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இந்த மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பாதுகாத்து வைத்திருக்கிறான்? இந்த உடல் ஏன் இன்றளவும் இனி கியாமத் நாள் வரையிலும் பாதுகாக்கப்படுவதா குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறானே, எதற்காக? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன்னுடைய உடலை நாம் இன்றளவும், அல்லாஹ் சொல்றான், இன்றளவும் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அழிந்து விடாமல், சிதைந்து விடாமல், உருக்குலைந்து விடாமல், மண்ணோடு மண்ணாக போய் விடாமல் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். எதற்காக? லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னாலே உள்ளவர்களுக்கு நீ ஒரு அத்தாட்சியாக விளங்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேருக்கு அது அத்தாட்சியா இருக்கு? ஃபிரௌனுடைய உடல் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஃபிரௌனுடைய உடலை பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்கள் பார்த்து பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவன் என்ன தவறை செய்தான்? அவன் செய்த தவறு என்ன, பாவம் என்ன? وَإِنَّ فِرْعَوْنَ عَلَا فِي الْأَرْضِ وَإِنَّ فِرْعَوْنَ عَلَا فِي الْأَرْضِ. ஃபிரௌன் என்ன செய்தான்? பூமியில் ஆணவமாக திரிந்தான். பூமியில் ஆணவமாக பெருமை பேசி திரிந்தான். அதனால் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த உடலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நினைப்பு தான் வர வேண்டும். வருதா? இல்லையே.
அது ஒரு காட்சி பொருளாக மாறிவிட்டது. மியூசியத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது, அந்த பொருட்களோடு 10ஓட 11 அவ்வளவுதான். அது காட்சி பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறதை ஒழிய படிப்பினைக்குரிய விஷயமாக பார்க்கப்படவில்லை. இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லி காண்பிக்கிறான். وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. உன்னுடைய உடலை உனக்கு பின்னாலே வரக்கூடியவர்கள் பார்த்து பாடம் பெற வேண்டும் என்பதற்கு அத்தாட்சியாக நாம் பாதுகாத்து வைத்திருந்தாலும் கூட பெரும்பாலான மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவர்கள் இதுபோன்ற நம்முடைய அத்தாட்சிகளை கண்டுகொள்வதில்லை, அவர்கள் அதில் கவனம் செலுத்துவதில்லை, உதாசீனப்படுத்துகிறார்கள். அங்கெல்லாம் போக வேண்டாம், ஈஜிப்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம கண்ணு முன்னாலேயே எத்தனை நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எப்படி இருந்தா இவனுடைய வாழ்க்கையா இப்படி போகணும் என்று எத்தனை மனிதர்களை பார்த்து நாம் பேசியிருக்கிறோம் சகோதரர்களே. அப்படி பேசி விட்டதோடு நம்முடைய வேலை முடிந்து விட்டதா? அதற்கு பிறகு என்ன இருக்கிறது? அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியமானது. அதைத்தான் குர்ஆன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமின் ஒரு பொந்தில் 2 முறை கொட்டுப்படக்கூடாது. ஒரு முஃமின் ஒரு பொந்தில் 2 முறை கொட்டுப்படக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தடவை ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் மீண்டும் அது நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது, அதை மீண்டும் அது மாதிரி நிகழ்வு ஏற்படாமல் அதை படிப்பினைக்குரிய விஷயமாக, பாடத்திற்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அப்படி நாம் எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு எடுத்திருக்கிறோம்? வட்டி வாங்கி அதில் மூழ்கி எத்தனை பேர் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அதில் தானே போய் விழுகிறார்கள், மீண்டும் அதில் தானே போய் விழுகிறார்கள். ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் நிதியை போட்டு டெபாசிட் பண்ணி எத்தனையோ பேர்கள் தங்களுடைய முதலீட்டையே இழந்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அதை நோக்கித்தானே சென்று கொண்டிருக்கிறார்கள். புகைப்பிடித்தலின் மூலமாக எத்தனை பேர்கள் நாள்தோறும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் மனிதன் அந்த குற்றத்தை தானே செய்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து திருந்திருக்கிறானா? மாற்றத்தை பெற்றிருக்கிறானா? படிப்பினை பெற்றிருக்கிறானா? இல்லையே. குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? மீண்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. எதற்காக? பாடம் பெறவில்லை, படிப்பினை பெறவில்லை. நாம் ஒரு வார்த்தையை பேசிட்டோம், அந்த வார்த்தையை பேசுறதுனால வந்த வினை இது. மீண்டும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசாமல் பார்த்துக்கிடணும் என்று எச்சரிக்கையோடு இருந்து குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆண்டுதோறும் சாலை விபத்துகள் நிகழ்கின்றன. நம்முடைய சகோதரர்கள், குறிப்பாக இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சாலை விபத்துக்களின் மூலமாக ஆண்டுதோறும் நம்முடைய சமுதாயத்தில் பல இளைஞர்கள் இறந்து கொண்டே வருகிறார்கள். படிப்பினை பெற்றிருக்கிறார்களா? பாடம் படித்திருக்கிறார்களா? இந்த சாலை விதிகள் இருக்கிறது, அந்த சாலை விதிகளை மீறிய காரணத்தால் ஏற்பட்ட விபத்துக்கள், இந்த விபத்துக்கள் இது அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்களா? இதிலிருந்து பாடம் படித்திருக்கிறார்களா? இல்லை. இளைஞர்கள் பாடம் படிக்கவில்லை. அப்ப நம்மை சுற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார். இதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய சமுதாயத்தின் மூலமாக அவர்கள் சோதனை சந்தித்திருக்கிறார்கள். யாரு? ஈமான் கொண்டார்களே, அவர்களை நம்பிக்கை கொண்டார்களே, அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களின் மூலமாக சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்தித்த ஒரு சோதனை என்னவென்று சொன்னால், ஹுனைன் யுத்தத்தின் போது ஏராளமான கனிமத்து பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றன. அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்களே அவர்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்கள். ஒருவருக்கு 100 ஒட்டகம், இன்னொருவருக்கு 200 ஒட்டகம் என்று வாரி வாரி வழங்குகிறார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் பேசுகிறார். யாரை பார்த்து பேசுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறார்.
இந்த பங்கீட்டில் நேர்மை கடைபிடிக்கப்படவில்லை என்று சொல்கிறார். யாருடைய பங்கீட்டை குறித்து விமர்சிக்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யக்கூடிய அந்த பங்கீட்டை குறித்து அவர் விமர்சிக்கிறார். இந்த பங்கீட்டில் நேர்மை பின்பற்றப்படவில்லை, இது மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பங்கீடு செய்யப்படுகிறது, இது தவறான பங்கீடு என்ன நினைக்கிறார் அவர் சொல்கிறார். அது ரசூலுல்லாஹ்வுடைய மனசை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கும், எந்த அளவிற்கு அவர்கள் வேதனைப்பட்டிருப்பார்கள். இந்த பூமியில் நேர்மையை நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு இறை தூதர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒருவரால் சுமத்தப்படுகிறது, நேர்மையற்றவர் என்று. நேர்மையை நிலைநிறுத்துவதற்காகவே அவர்கள் வந்தார்கள், அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அதுவும் அவருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவராலேயே சுமத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் நேர்மையாக நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாரப்பா நேர்மையாக நடப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரஹிமல்லாஹு மூசா, ரஹிமல்லாஹு மூசா லக்கது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர் என்று சொன்னார்கள். மூசா நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்யட்டுமாக. எங்கிருந்து எங்கே போறாங்க பாருங்க, எங்கிருந்து எங்கே செல்கிறார்கள். ஒரு காலகட்டத்திலிருந்து இன்னொரு காலகட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது அவருடைய சிந்தனை. மூசா நபிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டுமாக, அவருடைய சமுதாயத்தின் மூலமாக அவர்கள் இதைவிட மோசமான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போது அவர்கள் பொறுமை காத்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டுமா என்று சொல்லி அதை நினைத்து பார்த்து அவர்கள் பொறுமை காத்தார்கள். அந்த மூசா நபிக்கு அவருடைய சமுதாயத்தின் மூலமாக, எதிரி சமுதாயத்தின் மூலமாக அல்ல, மூசா நபியினுடைய சமுதாயம் பனு இஸ்ராயல் சமுதாயம், அந்த சமுதாயத்தின் மூலமாகவே ஏராளமான பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்க வேண்டி வந்தது. அப்போது அவர்கள் அதை சகித்து கொண்டார்கள், தாங்கிக் கொண்டார்கள். அதற்கு அவர்கள் பழி வாங்கவில்லை. அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அது குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். அதை ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் ஏற்படுகிற பொழுது அதை பாடமாக எடுத்துக்கொள்கிறார்கள், அதை படிப்பினைக்குரிய சம்பவமாக எடுத்துக்கொள்கிறார்கள். மூசா நபி எப்போதோ வாழ்ந்த நபி, அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த இறை தூதர். அந்த இறை தூதருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட ஒரு சம்பவத்திற்கு பாடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எதற்காக சகோதரர்களே? நாம் அதை பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், திருந்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு அழகு திருந்த வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் இதை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். ஒரு நபித்தோழருக்கு முன்னாலே உணவு கொண்டு வைக்கப்படுகிறது, அவர் உண்பதற்காக உணவு வைக்கப்படுகிறது. அவர் அப்போது நோன்பாளியாக இருக்கிறார், நோன்பு திறப்பதற்காக வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட உணவு என்ன தெரியுமா? உயர்தரமான உணவு அல்ல, வெறும் மாவு. மாவு இருக்கிறது, அந்த கோதுமை மாவு, அதுதான் அவருக்கு உணவாக கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. காய்ந்த ரொட்டியை தண்ணீரில் நினைத்து சாப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கை நடத்தி ஏராளமான நபித்தோழர் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்களில் அவரும் ஒருவர். அவர் நோன்பு திறப்பதற்காக உணவு கொண்டு வைக்கப்படுகிறது. அதை பார்த்து விட்டு அவர் கண்ணீர் வடிக்கிறார். அந்த சாதாரண மாவு உணவை பார்த்து விட்டு அவர் கண்ணீர் சிந்துகிறார். அந்த கண்ணீருக்கான காரணத்தை குறித்து அவரிடம் வினா எழுப்பப்படுகிறது. எதற்காக இந்த உணவை பார்த்தவுடன் நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், முஸ்ஆப் என்று ஒரு நபித்தோழர் இருந்தார், நல்ல வசதியான வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் இறக்கின்ற தருவாயில் எப்படிப்பட்ட நிலையில் அவர் இறந்தார் தெரியுமா? அவர் போரிலே கொல்லப்பட்டு இறந்தார். இறந்தவர்களை அடக்கம் செய்து கொண்டே வருகிறார்கள், முஸ்ஆபையும் அடக்கம் செய்கிறார்கள். அவ்வாறு அடக்கம் செய்யும் போது அவருடைய உடலை முழுமையாக போர்த்துவதற்கு துணி இல்லை, கஃன் துணி இல்லை. கஃன் துணி இல்லாத நிலையில் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். தலைவரை இழுத்து போர்த்தினால் கால் தெரிகிறது, கால்வரை இழுத்து போர்த்தினால் தலை தெரிகிறது. முழுமையாக உடலை மறைப்பதற்கு கஃன் துணி கூட இல்லாத நிலையில் அவர் இறந்தார். அப்படிப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள், இவரை முழுமையாக போர்த்துவதற்கு கஃன் துணி இல்லை. கஃன் துணி இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாரிடத்திலுமே இல்லை என்பது அதனுடைய அர்த்தம். யாரிடத்திலுமே அந்த அரைகுறை ஆடையை விலக்கிவிட்டு முழுமையாக போர்த்துவதற்குரிய ஆடை இல்லாத வசதியற்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தலைவரை அந்த துணியை இழுத்து போர்த்திவிட்டு கால் பகுதியை இதுகிர் என்று சொல்லப்படுகின்ற புல்லால் மறைத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். புற்களால் மறைத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்று நான் சாப்பிடுவதற்காக உணவு என்னுடைய இருப்பிடம் தேடி வந்திருக்கிறது என்று சொல்கிறார். அன்று கஃன் துணி கூட போதுமானவள் இல்லாத நிலையில் அவர் இறந்தார். இன்றைக்கு நான் மிகுந்த வசதியான நிலையில் இருக்கிறேன். எந்த அளவிற்கு வசதி என்று சொன்னால், நான் இருக்கக்கூடிய இடம் தேடி இந்த உணவு வந்திருக்கிறது என்று சொல்லி அதை கூட ஒரு வசதி என்று சொல்கிறார். அன்பான நினைத்து பாருங்கள், அவருக்கு சற்று வசதியான நிலையில் வந்திருக்கிறார். இதான் வசதி. வசதியான நிலையில் வந்து விட்டாலும் கூட அந்த வறிய நிலையை அவர் மறந்துவிடவில்லை. வறிய நிலையை அவர் நினைத்து பார்க்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட எத்தனை மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வசதி வந்துவிட்டால் சக மனிதனை மட்டுமல்ல, அல்லாஹ்வையே மறந்து விடுகிறான். அல்லாஹ்வையே மறந்து விடுகிறான். வசதி வருகிற வரையிலும் தான் இபாதத்து வணக்க வழிபாடுகள் எல்லாமே. எப்போது வசதி வந்து விடுகிறதோ அவனுடைய வாழ்க்கை போக்கை வித்தியாசமாக மாறிவிடுகிறது. வித்தியாசமாக மாறிவிடுகிறது. வணக்கங்களில் ஈடுபாடு குறைந்து போய் விடுகிறது. இபாதத்துகளில் ஈடுபாடு இல்லை. மனிதர்களிடத்தில் நெருக்கம் குறைந்து விடுகிறது. அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் மாறி விடுகிறது. துவனிகள் எல்லாம் வித்தியாசப்பட்டு விடுகிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட மனிதன் இவன்? சாதாரண விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனுடைய ஆணவத்தை பார்த்தீர்களா? அவனுடைய திமிரை பார்த்தீர்களா? அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? எல்லாருக்கும் ஏற்பட்ட கஷ்டம் இவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதே, அந்த கஷ்டம் எதற்காக வந்திருக்கிறது நினைத்து பார்த்து தன்னை அவன் திருத்திக் கொண்டானா, மாற்றிக்கொண்டானா? இல்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக் ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. நபியே, உமக்கு முன்னால் பல்வேறு இறை தூதர்களை பல சமுதாய மக்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அந்த சமுதாய மக்களை பல்வேறு சோதனைகள் எல்லாம் தண்டித்திருக்கிறோம். فأخذناهم بالبأساء والضراء. அவர்களை வறுமையை கொண்டு நாம் தண்டித்திருக்கிறோம், பிடித்திருக்கிறோம். நோய் நொடிகள் மூலமாக அவர்களை நாம் தண்டித்திருக்கிறோம். நோய் நொடிகளுக்கு ஆளாகாதவர்கள், வறுமைக்கு ஆளாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட துன்பங்களால் அவர்களை நாம் தண்டித்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? லஅல்லஹும் யதல்லர்ரஊன். அவர்கள் பணிந்து திருந்தி வர வேண்டும் என்பதற்காக, எனக்கு பணிய வேண்டும் என்பதற்காக, என்னை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நோய் நொடிகள், வறுமை, பசி, பட்டினி, சாவு இவற்றெல்லாம் கொடுத்து நாம் நினைச்சிருக்கிறோம், தண்டித்திருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நடைபெறுகிறதா இல்லையா சகோதரர்களே? எதற்காக? நாம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிய புதிய வியாதிகளை எல்லாம் தருகிறான். வியாதி வருகிறது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம், ஒவ்வொரு மருத்துவராக பார்க்குறோம். மருத்துவரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. மருத்துவரை கண்டுபிடிச்சு போனாலும் நமக்கு இருக்கிற நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுறோம். பிறகு அந்த நோயிலிருந்து குணமடைந்து வருகிறோம். திருத்தம் ஏற்பட்டிருக்கிறதா? மீண்டும் அதே மாதிரி வாழ்க்கைத்தானே தொடர்கிறது. இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வியாதியை தந்தான். பிறகு ஏன் மீண்டும் அந்த வியாதி வராது? ஒரு தடவை வந்தால் பட்டு திருந்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யுல்தகுல் முஃமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு புந்தில் ஒரு முஃமின் 2 முறை கொட்டுப்படக்கூடாது என்று சொன்னார்கள். ஒரு முறை வந்தால் அதை பாடமாக ஏற்று படிப்பனையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், உஜூஹு யௌமஇதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா. மறுமை நாளில் சில முகங்கள் சந்தோஷமாக இருக்கும். அந்த முகங்கள் இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும். இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியால். வஉஜூஹு யௌமஇதின் பாஸிரா தظن أن يفعل بها فاقرا. இன்னும் சில முகங்கள் கருத்து இருண்டு போயிருக்கும். அந்த முகங்களில் சந்தோஷம் இருக்காது, களை இழந்து காணப்படும். அந்த முகங்களுக்கு நன்றாக தெரியும் தங்களுடைய இடுப்பெலும்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராபத்து காத்திருக்கிறது.
என்பது அந்த முகங்களுக்கு நன்றாக தெரியும். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வகீல மன் ராக், அப்படி அல்ல. கல்லா இதா பலகத்தி தராக்கிய, அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில், அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில், மரண தருவாயில், கீல மன் ராக், இவனை இந்த வியாதியிலிருந்து குணப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள்? இவனை எந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகலாம், எந்த டாக்டர் கிட்ட காமிக்கலாம், எப்படிப்பட்ட வைத்தியத்தை கொடுக்கலாம் என்று அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவனுக்கு தெரியும் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்று. தனக்கு நேரம் வந்து விட்டது, இந்த உலகத்தோடு உள்ள நம்முடைய தொடர்பெல்லாம் முடிந்துவிடப் போகிறது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இவனை எந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே அவனுடைய உயிர் பிரிந்துவிடும். ஒரு கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோடு பின்னிக் கொள்ளும். அந்த உயிர் அவனுடைய உடலிலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய ஒரு கால் இன்னொரு காலோடு பின்னிக் கொள்ளும். இலா ரப்பிக்க யௌமைதினில் மஸாக், கடைசியில் அவன் அல்லாஹ்விடத்தில் தான் போய் சேர வேண்டும். இதுதான் மனிதனுடைய நிலை. நினைத்து பார்க்கிறானா சகோதரர்களே? மனிதன் எண்ணி பார்க்கிறானா? தன்னுடைய அதிகாரத்தை வைத்து, பணத்தை வைத்து, செல்வாக்கை வைத்து எதையும் செய்யலாம் என்று ஆணவம் பேசுகிறான். என்றைக்கும் அப்படி பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஒரே ஒரு நரம்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழுத்து விட்டால், கட் பண்ணி விட்டால், அவனுடைய நிலை அதோ கதிதான். அவன் படுத்த படுக்கையிலே தான் கிடக்க வேண்டும். நிமிர்ந்து நடக்க முடியாது, வீரவசனம் பேச முடியாது, ஆணவம் பேச முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. அடங்கி ஒடுங்கி கட்டில் படுத்து கிடக்க வேண்டிய நிலைதான் அவனுக்கு ஏற்படும். இதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு காட்டித் தருகிறான். எதற்காக? நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அதான் குர்ஆனுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு நாம் முற்றிலும் பணிந்தவர்களாக, நல்ல மனிதர்களாக, சாலிஹான மனிதர்களாக, பக்குவமுள்ள மனிதர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பணிவுள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்தி அல்லாஹ் வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு முன்னாலே வாழ்ந்த எத்தனையோ சமுதாய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்திருக்கிறான். அவர் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்குரிய தடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு வைத்திருக்கிறான். அந்த தடயங்கள் எதற்காக விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், அதை பார்க்கக்கூடிய நமக்கு அது ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்கள் அழைத்து கொண்டு ஒரு போருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு பகுதி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அந்த பகுதி அவர்கள் கடந்து செல்கிற பொழுது, நீங்கள் விரைவாக கடந்து சென்று விடுங்கள் என்று நபி தோழர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதான் மதாயின் சாலிஹ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி, சமூக சமுதாயம் அழிக்கப்பட்ட பகுதி. அந்த பகுதியை கடந்து செல்கிற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் வேகமாக கடந்து சென்று விடுங்கள். இந்த பகுதி இருக்கிறதே, இது ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதியை நீங்கள் கடந்து செல்கிற பொழுது அழுது கொண்டேதான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அழுது கொண்டே கடந்து செல்லுங்கள், அழுகை வரவில்லை என்று சொன்னால் அழுவதை போன்ற நிலையோடு கடந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆக மொத்தத்தில் அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த ஞாபகம் உங்களுக்கு வர வேண்டும். இங்கே ஒரு சமுதாயம் வாழ்ந்தது, நல்ல வசதியான வாழ்க்கை மேற்கொண்டார்கள்.
எல்லா விதமான வாய்ப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வழங்கியிருந்தான். ஆனால் அவர்கள் இந்த பகுதியில் இப்போது இல்லை. அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான தடயங்கள் தான் இங்கே இருக்கிறது. அப்படி எத்தனையோ பகுதிகள் நம்முடைய பகுதிகளும் இருக்கிறது. அதை நாம் நினைவு சின்னங்களாக, நினைவு மண்டபங்களாகத்தான், காட்சி பொருளாகத்தான் அமைத்து வைத்திருக்கிறோம். படிப்பினைக்குரிய விஷயமா நாம் பார்க்க வேண்டும். சுனாமி பாதித்த பகுதிகள் நம்முடைய பகுதியில் எத்தனையோ பகுதிகள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய காட்சி பொருளாக நாம் பார்க்கக்கூடாது. அது எடுத்துக்காட்டு, அது படிப்பினை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டால் உங்களால் எதையுமே என்ன செய்ய முடியாது, காப்பாற்றிக் கொள்ள முடியாது, அதிலிருந்து தப்ப முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு எப்போது நம்முடைய ஆழ்மனதில் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல்வேறு வசனங்களை சொல்லி காமிக்கிறான். அவலம் யஹ்திலஹும் கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மினல் குரூனி யம்ஷூன ஃபீ மசாக்கினிஹிம். இவர்களுக்கு முன்னாலே எத்தனை சமுதாய மக்களை நாம் அழித்திருக்கிறோமே, அது இவர்களுக்கு வழிகாட்டவில்லையா? அவர்கள் அழிக்கப்பட்ட குடியிருப்புகளில் தானே இவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த பிறகுமா இவர்கள் திருந்தவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்புகிறான். எனவே மாற்றங்கள் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நல்ல புதிய பொலிவோடு அமைய வேண்டும். அது இறைவனுக்கு அஞ்சிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை பெறுவதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.